Daw University near Kanyakumari, the best emerging university in South India. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 55 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம், புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகளினுடைய எண்ணிக்கை 55. முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரின் வெற்றியை எதிர்த்த வழக்கு, அதேபோல அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா இவர்களுடைய வெற்றியை எதிர்த்த வழக்கு, இப்படி 55 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், இப்ப 55 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எப்பொழுது விசாரணைக்கு பட்டியலிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? வணக்கம். சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெறுவர்களை எதிர்த்து, அவர்களுடைய வெற்றியை எதிர்த்து மக்கள் பிரதிநிதி சட்டப்படியில் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அதாவது தேர்தல் முடிவு வெளியான 45 நாட்களுக்குள்ள இந்த வழக்கெல்லாம் தாக்கல் செய்யலாம். அந்த 45 நாட்களுக்கு மேல தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியாது. இந்த ஒரு சூழல்ல தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல்களில் எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்றவர்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வந்தன. கடந்த 18ஆம் தேதியோட அந்த காலக்கெடு முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில இரு மாநிலங்களையும் சேர்த்து மொத்தமா 55 தேர்தல் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதுல குறிப்பிட்டு சொன்னோம்னா, முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக பெரம்பூர் தொகுதியில 3 தேர்தல் வழக்குகளும், திருச்சி கிழக்கு தொகுதிக்கு 1 தேர்தல் வழக்குன்னு சொல்லி அவருக்கு எதிராக மட்டும் 4 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றியை எதிர்க்கும் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழக அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், மரிய வில்சன் ஆகியோருக்கு எதிராகவும் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தலில் தோல்வியடைந்த முன்னாள் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி, ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகியோரும் தாவிக எம்எல்ஏக்களுடைய வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்குகளை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதிமுக எம்எல்ஏ ரீமா ரோஸுடைய வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த தேர்தல் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது. இது முந்தைய தேர்தல் வழக்குகளை ஒப்பிடும்போது இது மிக அதிகம் அப்படின்றது சொல்லப்படுது. அதாவது 2021 13 தேர்தல் வழக்கும், 2016 23 தேர்தல் வழக்கும், 2011 12 தேர்தல் வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்குகள் எல்லாம் இனி எண்ணிடக்கூடிய பணிகள் நிறைவடைந்த பிறகு இவை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். தலைமை நீதிபதி இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கான தனி நீதிபதிகளை நியமித்து உத்தரவு போடுவார். அதன் அடிப்படையில் இந்த வழக்குகளை தனி நீதிபதிகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.